வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சோப் லிக்விடு தயாரிக்க போகிறோம். சர்ஃப் எக்ஸல் சோப் லிக்விடு. இது வந்து வாஷிங் மிஷினுக்கு கையில் துவைக்கிறனாலும் துவைச்சிக்கலாம். வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதை செஞ்சு ஏற்கனவே பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சு பார்ப்போம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். தேவையான பொருள்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாளியும் ஒரு பிளாஸ்டிக் குச்சியும் தேவை. ஃபஸ்ட்டு அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தா ஆசிட் ஸ்லரி. இது கெமிக்கல் கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி தான் வாங்கணும். வாங்கினா துணிகளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்னென்னா துணி நல்லா வந்து அழுக்கு போகிறதுக்கு இதுக்கெலாம் நல்லா இதாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இதை வாங்கி தான் நாங்கள் இப்போ சோப் லிக்விடு தயாரிக்கிறோம். சர்ஃப் எக்ஸல் நம்ம வெளியே போய் வாங்கினோம்னா ரேட்டு கொஞ்சம் இதாக இருக்குல்ல. சரி நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கூடையும் கொஞ்சம் கிடைக்கும். லிக்விடு கொஞ்சம் கூடையும் கிடைக்கும்ன்றதுனால. ஆமாம், இது வந்து எஸ்எல்ஸ்ன்னு சொல்லி எஸ்எல்இஎஸ்ன்னு சொல்லி இது ஒரு கெமிக்கல். இது வந்து முறைத்தன்மை நல்ல முறையெல்லாம் நல்லா வரும். அடுத்து வந்து குவிஸ்டால் அப்படின்னு இந்த இது வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து துணியை வந்து ரொம்ப வந்து பேட் ஆகாமல் பார்த்துக்குறோம் அப்படின்றக்காக இந்த இது. ஆமாம். அடுத்து வந்து ஜி சால்ட்டுன்னு சொல்லி அது 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். டிஎஸ்பி பவுட்ரு, அடுத்து சிஎம்சி பவுடர்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சோப்பு சர்ஃப் எக்ஸல் கலருக்கு. இந்த இது வந்து சர்ஃப் எக்ஸல் சென்ட்டு, ஏரியல் சென்ட் வாங்கிக்கலாம். சர்ஃப் எக்ஸல் சென்ட் அந்த இதுவும் வாங்கிக்கலாம், வாடகைக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து 4 லிட்ரு 5 லிட்ரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பூரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேஞ்ச மழையில் நாங்கள் பிடிச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். மழை தண்ணி தான் இது. ஒன்று மழை தண்ணி விடலாம், இல்லாட்டி இது குழாயில் நம்ம கேனில் வாங்குகிற தண்ணி, லாரி தண்ணி. மற்றபடி இந்த நம்ம உப்பு தண்ணி, வீட்டில் போடுற உப்பு தண்ணி, இந்த தண்ணியெல்லாம் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் விட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி திரலாம் வந்துடும். அதனால் அதெல்லாம் செய்ய வேணாம். நீங்கள் நல்ல தண்ணி, சுத்தமான நல்ல தண்ணி, கேன் தண்ணியோ ஆர்ஓ வாட்டரோ, அது இல்லைனாலும் மழை தண்ணி வந்தாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் அதை பிடிச்சி வச்சதை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். நல்லா இருக்குது தண்ணி, சுத்தமாக அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். அது அவங்களுக்கே தெரியும். அதை பிடிச்சி தான் சேமித்து வச்சுருக்கிறது. நல்லாயிருக்கு. அதையே பார்த்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கடுத்து என்னென்னா இது வந்து வாஷிங் சோடா, இது காஸ்டிக் சோடா வந்து இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த இதெல்லாம் போய் ஒரு சூடு தன்மையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் நல்லா நிற்கி இருக்குது. இனி நம்ம அதை வந்து கலக்கிறதுக்கு வச்சுருக்குறோம். இது பேர் காஸ்டிக் லைன் சொல்லுவோம். இது வந்து காஸ்டிக் சோடா. இதை 100 கிராம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த எஃபெக்ட்லாம் போய் நல்லா இதாக இருக்கும். என்னென்னா அப்படியே போட்டு உடனே செஞ்சோம்னா கொஞ்சம் கையில் அரிப்புத்தன்மை, அலர்ஜி தன்மை வரும். அதனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்க்குறதுக்கு தான். இதுக்கு காஸ்டிக் லைன் பேர். இது அது இருக்கட்டும். இப்போ வாங்க நம்ம என்ன தேவை, என்ன ஃபஸ்ட்டு செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஆசிட் ஸ்லரி. இதுக்கு பின்னாடி என்னென்னா நம்ம க்ளவுஸ் போட்டு தான் இந்த வேலையை இந்த கெமிக்கல் வேலை செய்யலை இதை போட்டுக்கிறணும். ஏன்னா கைக்கு அலர்ஜி ஆயிரும். மறந்துடாதீங்க, தயவு செஞ்சு இது சொல்கிறத கேட்டுக்கோங்க. க்ளவுஸ் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாதீங்க. இந்த கெமிக்கல் ஐட்டங்க, இந்த சோப் லிக்விட்லாம் தயாரிக்கும் போது கெமிக்கலுக்குன்றதுனால நம்ம க்ளவுஸோடு தான் செய்யணும். மாஸ்க்கும் போட்டுக்கோங்க. பிள்ளைகளை கிட்டக்கி விட வேணாம். இப்படின்னா செய்யலாம். அப்போ இப்போ இது 1 லிட்டர் ஊற்றிருக்கோம். இது வந்து SLES அப்படின்றது இது ஒரு கெமிக்கல் தான். இதான் முறை வர்றதுக்கு நம்ம ஊற்றுறது. இப்போ இதை வந்து நம்ம 200 ml ஊற்றிக்கிறோம்.
நல்லா கிண்டணும். இப்போ நம்ம கிண்டுறதுல தான் இதெல்லாம் இருக்குது. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷம். நம்ம கிண்ட இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி வரும். ஆனால் இதை நினச்சி பார்த்து இது பண்ணிக்கிற வேணாம், பயப்பட வேணாம். நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுவீங்க நல்லாயிருக்கு. ஆமாம், இந்த மாதிரி வருதுன்னு நினச்சி இது பண்ண வேணாம். நம்ம அடுத்து ஒரு இது ஊற்ற போகிறோம். அப்போ கெமிக்கல் அப்போ அது ஊற்றையில் அடுத்த ஒரு மாதிரியாக தான் வரும். அதையே நினச்சி இது பண்ணிக்கிற வேணாம். நம்ம தண்ணி ஊற்றையில் எல்லாம் சரியாயிடும். இப்போ இது எல்லாம் ஒன்றோட ஒன்றா இந்த 2 பொருளும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து குயிஸ்டால். அதுவும் வந்து இப்போ அடுத்து வந்து குவிஸ்டால் அந்த இது ஊற்றுறோம். அந்த கெமிக்கல் பாருங்க, அது ஊற்ற இன்னும் வேறு மாதிரி வரும். அது 200 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3ஐயுமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸாக வந்துட்டிக்கும் நல்லா கலக்கிடணும். பாருங்களேன், இதிலேருந்து சின்ன முறை மாதிரி அப்படியே வருது பாருங்களேன், பபிள்ஸ் மாதிரி வருது. இது நல்லா இப்படியே நம்ம கலக்கிறோம். ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுது. அப்படி பசை மாதிரி இருக்குது. இப்போ இது நல்லா கலக்கிட்டோம். ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுக்கிறோம். அந்த எஸ்எல்இஎஸ்ன்று ஊற்றுறோம்ல, அந்த ஒரு கெமிக்கல் தான் பாருங்கள் நல்ல முறைத்தன்மையை கொடுக்குது. சால்ட்டு அதை போட போகிறோம். இப்போ ஜீ சால்ட்டு போட்டு நல்லா கலக்கிட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள் சிஎம்சி பவுட்ரு. அதை போட்டு கலக்கிறோம். இதோட தண்ணி இன்னும் 1 லிட்டர் ஊற்றுறேன். பிளாஸ்டிக் குச்சி இல்லைன்னா அந்த உப்பு குச்சி, மரக்குச்சி இது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கலக்கிறதுக்கு. வேறு சில்வர் லைட்டாக இந்த இது பண்ண வேணாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இந்த பவுடரும் இதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகிடும்.
அடுத்து பாருங்கள் டிஎம்சி பவுட்ரு. இப்போ அந்த பவுடரையும் போட்டு கலக்கிறோம். இது பவுடரை போடுவோம் பாருங்கள். ஒரு கெட்டித்தன்மை, இன்னும் ஒரு கெட்டித்தன்மை கிடச்சிருக்கு இன்னுமே. லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் 1 லிட்டர் தண்ணியும் ஊற்றிக்கிறோம். இந்த பவுடரும் கரைஞ்சி வருது. இன்னும் 1 லிட்டர் தண்ணியும் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம கலக்க வேண்டிய பொருட்கள்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ தண்ணி இதோட 5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இனி நம்ம என்ன சேர்க்க வேண்டியதுன்னா காஸ்டிக் லை அது ஒன்று சேர்க்குறோம். இது ஒரு கிட்ட கிட்டிக்குவோம். இப்போ ஊற்றின தண்ணியை இப்போ அடுத்து வந்து ஊற வச்ச காஸ்டிக் லை அதையும் நம்ம இதில் ஊற்றி கலக்கிறோம். அழுக்கு எடுக்கிறதுக்கு இந்த காஸ்டிக் சோடா ஊற்றுறது. அதை தண்ணி ஊற்றி நம்ம முதல்ல கரைச்சி வச்சதுனால அதுக்கு பேர் காஸ்டிக் லைன்னுவாங்க. இப்போ அதையும் சேர்த்து ஒன்றா நம்ம கலக்கிறோம். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து கரெக்டான முறையில் வர்றதுக்கு தான் இப்போ இதை கலக்க போகிறோம். இப்போ இது யூரியா. இது ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம இன்னும் நல்லா கலக்கிடணும். பாருங்கள், நல்லா நம்ம சர்ஃப் எக்ஸல் இருக்க மாதிரியே அந்த ஒரு கலருக்கு அந்த ஒரு பதத்துக்கு லிக்விடு வந்துருச்சு. இப்போ இது சர்ஃப் எக்ஸலோட கலரு. இது வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இது வந்து ஒரு 5 ml அளவுக்கு தான், ரொம்ப சேர்க்க வேணாம். இது வந்து இதனால எந்த யூஸ் இல்லை. என்னன்னா நம்மளுக்கு கலர் தன்மை, அந்த தன்மை ப்ளூ கலரு அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு பார்க்க இது சர்ஃப் எக்ஸல்ன்றது தோணும் நம்மளுக்கு. அதுக்காக தான் கலந்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நம்ம ஊற்றுனாலுமே இது செண்டு, சர்ஃப் எக்ஸல் செண்டு, ஏரியல் செண்டு எதுனாலும் வாங்கி ஊற்றிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த செண்டையும் ஊற்றினோம்னா தான் இது ஒரு 20 மில்லி ஊற்றினோம்னா தான்
நம்மளுக்கு வந்து அந்த சர்ஃப் எக்ஸல் போட்டு துவைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஊற்றி நல்லா கலக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நின்று மூடி வச்சுருவோம். அப்படியே வச்சுருவோம். ஓரமாக வச்சிட்டோம்னா காலையில் இது நம்மளுக்கு இது ஒரு 2 மணி நேரம் சென்று பார்த்தாலும் இல்லை காலையிலேயே எடுத்து பார்த்தாலும் நல்லா முறைத்தன்மையெல்லாம் அடங்கி நம்மளுக்கு வந்து நல்லா சர்ஃப் எக்ஸல் துவைக்கிற அளவுக்கு பக்குவத்தோடு இருக்கும்.